சேல் என்ட்ரி வரைக்கும் எல்லாமே புரிஞ்சுதாப்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஷூர் அக்கா. ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி போடுறோம்? அசெட் டு பேங்க். டெப்ரிசியேஷன் இது வரைக்கும் எப்படி போட்டுட்டு இருந்தோம்? டெப்ரிசியேஷன் டு அசெட்டுன்னு போட்டுட்டு இருந்தோம். ஆனால் சப்போஸ் கொஷினில் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை நீ ஓப்பன் பண்ணு, ஆர் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை நீ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா டெப்ரிசியேஷன் டு அசெட் என்ட்ரி போடக்கூடாது, டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு என்ட்ரியை போடணும். ஓகேவா? ஆர் டெப்ரிசியேஷன் டு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஒரு என்ட்ரி போடணும். ஓகேவா? ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது? அசட்டுடைய வேல்யூ குறைஞ்சிடுது. அப்போ நீ ஒரு 5 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அசட் எவ்வளோக்கு வாங்கினேன்னு இருக்குமா, இல்லைனா எல்லாமே குறைஞ்ச வேல்யூ இருக்குமா? குறைஞ்ச வேல்யூ இருக்கும். அப்போ குறைஞ்ச வேல்யூ இருக்கும்போது திடீர்னு இந்த அசட் எவ்வளோக்கு வாங்கினான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அசட்டுடைய வேல்யூவை குறைக்கிறாங்க. ஆனால் எப்படி குறைக்கிறாங்கன்னா அசட் அக்கௌண்ட்டில் குறைக்கல, அதுக்கு பதில் டு தட் எக்ஸ்டென்ட் ஒரு புதுசாக ஒரு லயபிலிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு வராங்க. புரியுதானா சொல்கிறேன்னு? டெபிட்டில் அசட் இருக்கா, கிரெடிட்டில் அசட் எடுத்துகிட்டு போய் டெப்ரிசியேஷன் சொல்லி குறைச்சோமா? மிஷினரி அக்கௌண்ட்டில் டெப்ரிசியேஷன் குறைச்சோமா? குறைக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் அந்த டெப்ரிசியேஷன் என்ன பண்ணிட்டு வராங்க, மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அப்போ புதுசாக ஒரு லயபிலிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு வராங்க. கிளியரா? அப்போ இப்போ எத்தனை அக்கௌண்ட் ஆகிடும்? 3 அக்கௌண்ட் ஆகிடும். ஒன்று அசட் அக்கௌண்ட், இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட், இன்னொன்று டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அங்கே என்ன பண்ணுவேன், டெப்ரிசியேஷனை டெப்ரிசியேஷனில் என்ன போடுவேன் டெபிட் சைடில் போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், கிரெடிட் சைடில் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அங்கே எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா அதுனே அக்கௌண்ட்டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். கிளியரானா சொல்கிறேன்னு? இப்போ இதுக்கு லெட்ஜர் எப்படி ஓப்பன் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு மிஷினரி அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதில் டெபிட் சைடில் டு பேங்க்குன்னு இருக்கும். இங்கே 10 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். ஃபஸ்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் போடுவேன். கரெக்டாக? ஃபஸ்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் எப்படி போடுவேன்? என்ன ஜேர்னல் என்ட்ரி சொன்ன? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மெயின்டைன் பண்ணினா டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். கிளியரா? அப்போனா இங்கே என்ன வரும்? டு ப்ரொவிஷன் ஃபார்
டெப்ரிசியேஷன் 1 லேக்னு வருமா? நம்ம நார்மலாக இங்கே என்ன பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் டு மிஷினரின்னு போடுவோமா? அதுக்கு பதில் என்ன போடுறோம், டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 1 லேக் போடுறோம். அப்போ மிஷினரி அக்கௌண்ட்டில் வருமா இல்லை புது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுமா? புது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அந்த அக்கௌண்ட் பேர் என்ன? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். என்னன்னு வரும்? பை டெப்ரிசியேஷன். இங்கே பை டெப்ரிசியேஷன் போடுறதுக்கு பதில் இங்கே வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே தானே போடுவேன், இங்கே தானே போட்டேன் நேற்றுலாம். பட் இப்போ என்ன போடுவேன், இங்கே போடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம என்ட்ரி என்ன பண்ணிட்டோம், டெப்ரிசியேஷன் டு அசெட்னு போடாமல் என்ன பண்ணுறோம், டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டோம். அப்போ இங்கே வரும் 1 லேக். இப்போ யோசிச்சு பாரு, அசெட் டெபிட் சைடில் 10 லேக் இருக்கா, ஒரு லைபிலிட்டி கிரெடிட் சைடில் 1 லேக் இருக்கா. ஸோ நெட் ஆஃபாக உனக்கு 9 லேக் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடுச்சா. ஸோ அங்கே பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சா. அண்ட் இங்கே 1 லேக் இருக்கா, இதை என்ன பண்ணிடுவேன், P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இது டெப்ரிசியேஷன் அப்படியே தான் ஓப்பன் பண்ண போகிறேன். சேஞ்சஸ் எங்கே, நமக்கு அசெட் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதில் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போடுறோம். கிளியரா? ஓகேவா? ஸோ அசெட் அக்கௌண்ட்டில் என்ன வரும் நமக்கு, நார்மலாக டெப்ரிசியேஷன் டு அசெட்னு வருமா. இதுக்கு பதில் இந்த அசெட்டை தூக்கிட்டு என்ன பண்ணுறோம், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு அக்கௌண்ட்டை போடுறோம் இங்கே. அப்போ அசெட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் குறையாது. கரெக்டாக? புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இந்த அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சதா? கிளியரா? ஓகேவா? மீதி கேல்குலேஷன் எல்லாமே சேம் தான். இது வரைக்கும் நீ எந்த சம்மில் எப்படி கேல்குலேஷன் பண்ணியோ அதே கேல்குலேஷன் தான். கிரெடிட்டில் அசெட்டுக்கு பதில் என்ன சேஞ்ச் பண்ணுறோம், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் சேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ வாங்கும்போது ஓகே ஆயிடுச்சு, அண்ட் டெப்ரிசியேஷன் போடும்போது ஓகே ஆயிடுச்சு. ஏன்னா வாங்கும்போது வேறு எந்த என்ட்ரியும் கிடையாது. அசெட் டு பேங்க் தான் வாங்கும்போது. வருஷம் டெப்ரிசியேஷன் போடும்போது டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டே வருவேன். ஓகேவா? இப்போ இது லைபிலிட்டி அக்கௌண்ட். க்ளோஸ் பண்ணணுமா, பேலன்ஸ் பண்ணணுமா? எதை? டெப்ரிசியேஷனை க்ளோஸ் பண்ணணும், P&L காமிச்சு. இதை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இது என்னது, லைபிலிட்டி அக்கௌண்ட். ஸோ அப்போ அசெட் தனியாக பேலன்ஸ் கேரி டவுன் ஆகிட்டு வர மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் என்ன ஆகிட்டு வரும், பேலன்ஸ் கேரி டவுன் ஆகிட்டு வரும். அசெட் டெபிட் பேலன்ஸில் இருக்கும், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கிரெடிட் பேலன்ஸில் இருக்கும். வருஷம் செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் போகிறோன்னா மறுபடியும் பேலன்ஸ் கேரி டவுன். டோட்டலாக எவ்வளோ டெப்ரிசியேஷன் இருக்கும், ப்ரொவிஷனில் 2 lakhs இருக்கும். கிளியரா? அசெட்டோடைய வேல்யூ அங்கங்கே குறைச்சிட்டு வரதுக்கு பதில் புதுசாக ஒரு லைபிலிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு வரும். கிளியரா? ஓகேவா? எக்ஸாமில் இதுதான் கேட்பான். இது வரைக்கும் நீ பார்த்தது கேட்க மாட்டான். கிளியரா? 7th கொஸ்டின் வரைக்கும் பார்த்தியா, அதெல்லாம் கேட்க மாட்டான் எக்ஸாமில். 8th கொஸ்டின்லேருந்து தான் கேட்பான். கிளியரா? ஓகேவா? 7th கொஸ்டின் வரைக்கும் ஒரு பேசிக் தான். 8th கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கான், எக்கச்சக்கமான டைம் 8th கொஸ்டின் கேட்டிருக்கான். புரியுதா? 8th கொஸ்டின் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் தானே யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க 8th, 8th, 9th, 10th அதெல்லாம் வந்து எக்ஸாமில் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. கிளியரா? புரியுதா? புரிஞ்சிச்சா? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இது வாங்கும்போது வருஷம் டெப்ரிசியேஷன் போடும்போது. இப்போ என்ன பண்ணணும்னா, அசெட்டை விற்கும் போது என்ன பண்ணுவேன், நார்மலாக என்ன பண்ணுறோம், காஸ்ட்டு மைனஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ, அது என்னது, புக் வேல்யூ, அதை சேல் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறோம். கரெக்டாக இல்லையா? இப்போ நீ டெப்ரிசியேஷன் நார்மலாக நமக்கு இங்கே மைனஸ் ஆகிட்டே வந்திருக்கும். அதனால் அப்படியே டேட்டா அந்த அசெட்டுடைய காஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே கிரெடிட் பண்ணிடுறேன். கரெக்டாக இல்லையா? இதுக்கு முன்னாடி கொஷினில் இங்கே என்ன பண்ணேன், பை பேங்க்குன்னு கிரெடிட் பண்ணிட்டேன். P&L போட்டியே இல்லையா? 7th கொஷினில் வந்துச்சா இல்லையா? 2 P&L பை P&L நேற்று கொடுத்ததெல்லாம் வந்துச்சா இல்லையா? இப்போ இங்கே என்னன்னா எல்லா காசும் எந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கு, டெப்ரிசியேஷன் காசு எல்லாமே ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுக்குள்ளே உட்காந்துருக்கு. ஒரு மிஷினரி இது மட்டும் இருக்குமா, இல்லை எல்லா மிஷினரி தான் அதுக்குள்ளே இருக்குமா? எல்லா மிஷினரி தான் அதுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக இல்லையா? எல்லா மிஷினரி தான் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ நீ 2 மிஷின் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ, 10 lakhs. அப்போது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் 1 lakh 2 மிஷினரிக்கான டெப்ரிசியேஷனும் அதுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? இப்போ நீ ஒரு அசெட்டை விற்க போகிற. இப்போ நீ என்ன பண்ண போகிற, ஒரு அசெட்டை விற்க போகிற. அப்போ அந்த அசெட்டை விற்றினா எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவேன், கிரெடிட் வித்தினா வரும், காசு வரும். எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவேன், கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவேன். எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவேன், மிஷினரி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவியா? அப்போ மிஷினரியை பை கேஷ்ன்னு கிரெடிட் பண்ணுறியா,
இப்போது அந்த மிஷினரியை வந்து நீ ஒரு 8 lakhsக்கு விற்றுருக்கேன்னு வச்சுக்கோயேன். அப்போது ஒரே ஒரு மிஷினரி மட்டும் தான் விற்றுருக்க. அப்போ அந்த ஒரு மிஷினரி விற்றுருக்கும் போது அப்போ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டெப்ரிசியேஷன் இந்த அக்கௌண்ட்டுக்கு வரணுமா வரக்கூடாதா? வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை எந்த மிஷின் விற்கிறியோ அந்த மிஷினுக்கான டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளவோ அதை டெபிட் பண்ணணும். அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஒரு மிஷினுக்கு கேல்குலேஷன் போட்டிருப்பில்ல, மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3, மிஷின் 4, அந்த மிஷினுக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளோன்றதை நீங்கள் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பில்ல, அந்த டோட்டல் டெப்ரிசியேஷனை எடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணி மிஷினரி அக்கௌண்ட்டை நீ என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? அப்போ சேல் ஆஃப் மிஷினரி அப்போ நீ புதுசாக ஒரு என்ட்ரி போட வேண்டி வரும். என்னது? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட். இதை பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? சேல் என்ட்ரி பாஸ் பண்ணுவ. கிளியரா? இதை பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? சேல் என்ட்ரி பாஸ் பண்ணுவ. கிளியரா காவியா? ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? அசட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அசட் டு பேங்க், அங்கே பிரச்சனையே கிடையாது. சேம் டெப்ரிசியேஷன் போடும்போது நார்மல் டெப்ரிசியேஷன் இருந்தால் டெப்ரிசியேஷன் டு அசட் அக்கௌண்ட் போடுவோம். பட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மெயின்டைன் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடணும். சுஜிதா ஓகேவா? என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடணும். கிளியரா? ஓகேவா? ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடுறதுனால அசட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் குறையுமா? குறையாது. அதுக்கு பதில் என்ன ஆகும்? புதுசாக ஒரு லயபிலிட்டி அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் என்ன அக்கௌண்ட்டு? லயபிலிட்டி அக்கௌண்ட். அந்த லயபிலிட்டி அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அப்படியே என்ன பண்ணிட்டு வருவேன்? நீ மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன். அசட் அக்கௌண்ட்டில் வாங்கின காசு அப்படியே இருக்கும். டெப்ரிசியேஷன் எடுத்துகிட்டு போய் அசட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண மாட்டோம்? டச்சே பண்ண மாட்டோம். அந்த என்டையர் டெப்ரிசியேஷன் எந்த அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். விற்கும் போது மட்டும்தான் அந்த வித் அசட்டுக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளவோ அதை மட்டும் என்ன பண்ணுவோம்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணி மிஷினரி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சேல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 8 ட்ரை பண்ணி பாரு. டேரெக்டாக ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் நீ போடு. அவங்க 2 மெத்தடும் போட்டிருப்பாங்க. நீ டேரெக்டாக என்ன பண்ணு? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை ஸ்டார்ட் பண்ணி பண்ணா சொன்னோன்னா அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் நீ போடணும். ஈச் இயருக்கு தனித்தனியாக நேற்று உனக்கு சொல்லிக் கொடுத்தல மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3 அது மாதிரி ஈச் இயருக்கும் தனித்தனியாக எவ்வளோ டெப்ரிசியேஷன் ஆகுது, கடைசி வரைக்கும் எவ்வளோ டெப்ரிசியேஷன் ஆகுதுன்னு கேல்குலேட் பண்ணிக்கும். புரியுதா? அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈச் இயருக்கும் என்ன பண்ணு? ஜேர்னல் என்ட்ரி எழுது வேணும்னா, உனக்கு புரியலனா. அதுக்கப்புறமா அந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு என்ன பண்ணு? லெஜரை போடு. ஓகேவா? இயருக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுது, மிஷினுக்கு எழுதாது. இயருக்கு எழுது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன என்ட்ரி வரும், டோட்டல் டெப்ரிசியேஷனை ஒவ்வொரு வருஷத்துக்கும் சேர்த்து எழுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் போட்டு கேல்குலேட் பண்ணிட்டு சொல்லு, நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன்.